வந்திருக்கும் அனைவருக்கும் என் மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடி என்பது சான்றோரின் வாக்கு. இதை வேத வாக்காக எடுத்துக்கொண்டு நம்மில் சில இளைஞர்கள் கற்ற கல்வியையும் அவர்களின் உழைப்பையும் அந்நிய நாட்டின் வளர்ச்சிக்கு அர்ப்பணித்துவிட்டு தன்னை ஈன்றெடுத்த பெற்றோரை தனிமையில் தவிக்க விட்டு விடுகிறார்கள். இதற்கு உதாரணமாக நடந்த சம்பவம் ஒன்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அமெரிக்காவிலே மனைவி மற்றும் குழந்தையுடன் வசித்து வரும் ஒரு ஐடி நிறுவனத்தில் பணிபுரியும் முத்துராஜ் என்பவர் தன் சொந்த ஊரான மும்பைக்கு வருகின்றார். தன் தாய் மாத்திரம் வசித்து வந்த வீட்டிற்கு சென்று பலமுறை அழைப்பு மணியை ஒலிக்கச் செய்தும் கதவு திறக்கப்படவில்லை. வேறு ஒரு சாவியை போட்டு பூட்டை திறந்து பார்க்கின்றார். அங்கு வரவேற்பறையில் தன்னை 10 மாதம் சுமந்து பெற்ற தாயானவள் சோபாவில் அமர்ந்த நிலையில் எலும்புக்கூடாக கிடக்கின்றாள். 2017ஆம் ஆண்டு, அதாவது சென்ற ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் தான் கடைசியாக தன் தாயிடம் பேசினேன் என்று அந்த மகன் கூறுகின்றான். ஏறக்குறைய 1.5 ஆண்டுகள் ஆகப் போகிறது. இத்தனை தொழில்நுட்பமும் அறிவியலின் அபார வளர்ச்சியும் இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே, அதுவும் ஐடி நிறுவனத்தில் பணிபுரியும் ஒரு நபரால் 1.5 ஆண்டுகள் தன்னை பெற்ற தாயிடம் பேசாமல் எப்படி இருக்க முடிகின்றது? இது எப்படி சாத்தியமாகும்? அப்படி என்ன எந்திர வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? மனித உறவுகளையும் உணர்ச்சிகளையும் கொன்றுவிட்டு யாருக்காக நாம் உழைத்துக் கொண்டிருக்கிறோம்? யாருமே ஆதரவற்றவர்கள் போன்று இறந்து கிடக்கும் இது போன்ற மரணங்களுக்கு படித்து பண்பட்ட சமுதாயத்திற்கு நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம்? கோடி கோடியாக சம்பாதிக்க சொல்லிக் கொடுக்கின்றன. உறவுகளை சொல்லிக் கொடுக்கவும், உணர்ச்சிகளின் மதிப்பை சொல்லிக் கொடுக்கவும், அன்பின் ஆழத்தின் புரிதலை சொல்லிக் கொடுக்காமல் வளர்த்து கொண்டு வருகிறோம். இது எங்கோ நிகழ்ந்த நிகழ்வென்று. இந்த நிலை நம்மில் யாருக்கு வேண்டுமானாலும் ஏற்படலாம். நம் பிள்ளைகளை முறையாக வளர்க்கவில்லை என்று சொன்னால் இந்த தாய்க்கு ஏற்பட்ட நிலைதான் நம்மில் ஒவ்வொருவருக்கும் ஏற்படும். நண்பர்களே, பணம் என்பது வாழ்க்கையின் பிரதானம் கிடையாது. தயவு செய்து அதுதான் வாழ்க்கை பிரதானம் என்று நினைத்து விடாதீர்கள். வாழ்க்கை என்பது வாழ்வதற்கான ஒன்று. பிஞ்சு குழந்தைகளையும் கட்டிய மனைவியையும் தாயகத்திலேயே விட்டுவிட்டு வெளிநாடு செல்கின்றீர்கள். தனது குடும்பத்தின் பொருளாதார முன்னேற்றத்திற்காக தனது உடல், பொருள், ஆவி அத்தனையும் மண்ணில் போட்டு புதைத்துவிட்டு இரும்பு மனதுடன் உழைத்துக் கொண்டிருக்கிறோம். கடல் கடந்து வாழும் என் அன்பு சகோதரர்களே, தயவு செய்து என்னை தவறாக எண்ணாதீர்கள். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உங்கள் தேசத்திற்கு திரும்பி வந்து உங்கள் குடும்பங்களுடன், உங்கள் பிள்ளைகளுடன், உங்கள் மனைவியுடன் மனதார ஒருவேளை உணவாகினும் அதை ஆனந்தமாக கொண்டு உண்டு இளமையில் எவ்வளவு துயரம் இருந்தாலும் அத்தனையும் தாங்கிக் கொண்டு ஒரு மனிதனால் வாழ முடியும். ஆனால் முதுமை என்பது எவ்வளவு செல்வங்கள் நிறைந்திருந்தாலும் துயரங்கள் நிறைந்ததாக மாத்திரமே இருக்கும். நீங்கள் இளமையை எல்லாம் தொலைத்துவிட்டு இளமை காலம் எல்லாம் எவனுக்காகவோ உழைத்து கொடுத்துவிட்டு உங்கள் இளமையிலும் இன்பத்தை இழந்த முதுமையிலும் நேரப்பட வேண்டுமா? கடந்து போன காலத்தையும் தொலைந்து போன இளமையையும் உங்களால் மீட்டெடுக்க முடியாது. உங்கள் பிஞ்சு குழந்தைகளின் பஞ்சு கரம் விரிந்து நடை பழகுகின்ற ஆனந்தத்தை நீங்கள் எத்தனை லட்சம் கொடுத்தாலும் அவன் கொஞ்சம் நீங்கள் எத்தனை கோடி கொடுத்தாலும் வாங்கிவிட முடியாது. நீங்கள் பணத்தை அனுப்பி வைத்தாலே உங்கள் பிள்ளைகள் நன்றாக வளர்ந்து நீங்கள் வளர்த்தால்தான் உங்கள் பிள்ளைகள் நன்றாக வளர்ந்து விடுவார்கள். அன்பையும் பாசத்தையும் பணிவையும் கொட்டி வளர்க்கின்ற பிள்ளைகள் யாரும் தன் பெற்றோர்களை ஆதரவற்ற இல்லங்களில் கேட்டிட மாட்டார்கள். தாயின் பெருமை என்பதை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். தந்தையின் மகத்துவம் என்ன என்பதை அவர்களுக்கு புரிய வையுங்கள். உறவுகள் எப்படிப்பட்டவை என்பதை
என்பதை அவர்களுக்கு உணர்த்துங்கள். ஒரு தாய் தன் மகனுக்கு கற்பிக்கின்ற அன்பையும் ஒரு தந்தை தன் மகனுக்கு கற்பிக்கின்ற பண்பையும் இந்த உலகத்தில் எந்த ஆசிரியராலும் கற்பிக்க முடியாது. அதை நீங்கள் தான் உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியும். பக்கத்தில் இருந்து பார்த்து பார்த்து வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் யாவும் தன் பெற்றோர்களையும் உறவுகளையும் பரிதவித்து விட்டு சென்றுவிட மாட்டார்கள். உண்மையான தலைமுறையை உருவாக்க வேண்டும். தரமான சமுதாயத்திற்காக தங்கள் பிள்ளைகளை நீங்கள் நினைத்தால் உங்கள் கைவழி வளர்த்து வாருங்கள். அறம் போலும் கூர்மையினேனும் மரம் போல்வர் மக்கள் பண்பு இல்லாதவர் என்று கூறுவார். அறத்தை சொல்லிக் கொடுக்காமல் உங்கள் பிள்ளைகளை வளர்த்தெடுத்து விட்டால் மனித தன்மையற்று மரமாகவே மாறிவிடுவார்கள் என்று கூறி வாய்ப்பளித்த பள்ளிக்கும் ஆசிரியர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். Wish you Merry Christmas and Happy New Year. Thank you. God bless you.